சக மனிதனை நேசியுங்கள், பயன்படுத்தாதீர்கள். இது எல்லா காலத்துலேயும் பொருந்தும். அது வந்து எலெக்ஷன் டயத்தில் ரொம்ப அருமையாக பொருந்தும். இன்றைக்கெல்லாம் வந்து என்னை ஒருத்தர் வந்து என்னப்பா நல்லா இருக்கேன்னு கேட்டால் கூட இவன் எதுக்கு கேட்குறான், பணம் என்ன கேட்க போகிறானோ, இல்லை நம்மளை எதுவும் யூஸ் பண்ண போகிறானோ, இல்லை நம்மளை ஏதாவது ஒரு விஷயத்தில் கெட்ட வழியில் தள்ளிடுவானோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பய உணர்வை ஏற்படுத்துகிற அளவுக்கு இன்றைக்கி சூழ்நிலையில் மாறிப்போச்சு. அரசியல் அதெல்லாம் வேறு மாதிரி நினச்சிக்கிட்டு இருக்காங்க மக்களை பற்றி. ஆனால் மக்கள் எல்லாமே சிந்திக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதை தவிர இன்னும் கூடுதலாக ஒரு விஷயங்களையும் சிந்திங்க. உங்களுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க உங்கள் ஏரியாவில் எலெக்ஷனில் ஒருத்தவங்க நிற்கிறாங்கன்னா உங்கள் லிஸ்ட்டெல்லாம் எடுத்து வைங்க. ஒரு 5 வருஷத்துக்காக நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒதுக்குற டைம் தப்பு இல்லை. எல்லா எலெக்ஷனில் யாராக நிற்கிறாங்களோ அவங்க எல்லார் பேரையும் எடுத்து வைங்க. இவங்க வந்து இந்த ஆட்சியில் இருந்தாங்க, ஏற்கனவே நமக்கு ஆட்சி புரிஞ்சுருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய நேம் எடுத்து வச்சுக்கிட்டு இவங்களால் நம்ம வீட்டில் வருமானம் உயர்ந்திருக்காங்கிறத தயவு செஞ்சு யோசிங்க. உங்கள் வீட்டில் வருமானம் உயர்ந்திருக்கா, உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைகள் நல்லா படிப்பில் நல்லா இருக்காங்களா, அவங்களோட ஃபீஸ் எல்லாம் எந்த அளவுக்கு கட்டுறீங்க, அவங்களோட இபி பில் அமௌண்ட் எவ்வளோ போகுது, வீட்டு வரி எவ்வளோ போயிட்டுருக்கு, சுற்றி உள்ள சாக்கடையில் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கா, சாக்கடையெல்லாம் மோசமாக தான் இருக்கும், சாக்கடையில் சீராக இருக்கா, இல்லை ரோடு நல்லா சீராக இருக்கா, ரோடு வந்து நல்ல பழமேடு இல்லாமல் இருக்கா, சுற்றி உள்ள காற்றோட்டங்கள் எப்படி இருக்குது, விவசாயம் எப்படி இருக்குது, விவசாய விளைபொருட்கள் எப்படி இருக்குது, நம்ம வாங்கக்கூடிய எல்லா காய்கறிகளும் எல்லாமே வந்து நமக்கு கட்டுப்பாடான விலைகளில் இருக்கா, எல்லாமே யோசிங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறானா கூட அதுவும் எதுக்கு, யாரால் அவன் குடிச்சிட்டு படுத்து கிடக்கிறாங்கிறதையும் யோசிச்சு பாருங்கள். இது எல்லாத்தையும் யோசித்து உங்களுக்கு எல்லாத்துலேயும் திருப்தியாக இருந்தால் தயவு செஞ்சு ஓட்டு போடுங்க. தயவு செஞ்சு நான் வந்து பல காலமாக ஒரே கட்சியில் இருக்கேன், என் குடும்பமே அந்த கட்சி, இங்கே இந்த குடும்பமே இந்த கட்சிங்கிற வார்த்தையில் தயவு செஞ்சு வெளியில் சொல்லிக்காதீங்க. அதெல்லாம் வந்து அப்படியெல்லாம் நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா இந்த காலத்துலேயும் நீங்கள் முன்னேற முடியாது. அடுத்து பின்னாடி உள்ள உங்களுடைய நேம் லிஸ்ட்டையும் பாருங்கள். இவங்க நமக்கு செய்வாங்களா செய்ய மாட்டாங்களாங்கிற எல்லா விஷயங்களையும் யோசிங்க. முக்கியமாக ஒன்று, பணம் வாங்கிட்டு எவன் ஒருத்தன் வேலை போகிறானோ அவனுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. பணம் வாங்கிட்டு எந்தெந்த செய்யலாம் ஒரு அரசியல்வாதி செய்கிறானோ அவனுக்கு தயவு செஞ்சு ஓட்டே போடாதீங்க. ஒன்றும் இல்லை, நம்ம டிராஃபிக்கில் நிற்கிறோம், வரிசையாக கியூ நிற்கிது, 10 கிலோமீட்டருக்கு நிற்கிது, ஒருத்தன் முந்தி கார் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறான், இல்லை பைக் எடுத்துகிட்டு முன்னாடி போகிறான் அப்படின்னா நமக்கு எவ்வளோ கோவம் வருது. அவன் முன்னாடி போய் அவனோட வேலையை பார்த்துட்டு முன்னாடி போயிடுவான். ஆனால் நம்ம பின்னாடி 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நிற்கிறவனுடைய வாழ்க்கையை யோசிச்சு பாருங்கள். அதே மாதிரி தான் ஒருத்தன் திறமையே இல்லாதவன் பணம் கொடுத்து முன்னாடி போகும்போது திறமை உள்ள எத்தனையோ படிப்பாளிகள், திறமைசாலிகள் பின்னாடி தள்ளப்பட்டு அப்படி நொடிஞ்சு ஏண்டா படித்தோம், ஏண்டா படிக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, தவறான ஒரு மோசமான எண்ணத்தை உருவாக்கிடும். படிப்புக்கான வேல்யூவே இல்லாமல் போயிடும். பணம் கொடுத்து ஒருத்தன் உள்ளே போக ஒவ்வொருத்தனுடைய அந்த எல்லா திறமைகளையும் அழிச்சிட்டு போகிற மாதிரி தான். தயவு செஞ்சு நீங்கள் ஓட்டு போடுறதுக்கு முன்னாடி நிறையா விஷயங்கள் யோசிங்க. இவங்களுக்கு தான் ஓட்டு போடணும்னு நான் சொல்ல வரல. நிறையா விஷயங்களை ஊழல் பண்ணுறதுக்கு தயவு செஞ்சு ஓட்டு போடாதீங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். அதே மாதிரி போதைக்கு, இந்த குடிபோதையை வந்து சுத்தமாக விலக்கு கொடுக்கணும். இன்றைக்கி குடிபோதையினால் பாதிக்கப்படுற எத்தனையோ குடும்பங்களை யோசிங்க. இதெல்லாம் யோசித்து உங்களுக்கு இதெல்லாம் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஓகே இவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனான ஆளுன்னு தெரிஞ்சால் மட்டும் ஓட்டு போடுங்க. குடும்பமாக இருந்தோம், பாரம்பரியமாக இருந்தோம் அப்படின்னா தலையில் தூக்கி வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. தலையிலையும் தூக்கி எரிஞ்சிட்டு போயிடுவாங்க. தலையை தூக்கி வச்சுட்டு தலையை தூக்கி எரிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் யோசித்து ஓட்டு போடுங்க.